ரெக்கமெண்ட் வந்திருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் அல்விவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அஜித் அவர்களுடைய திரைப்படமான குட் பேட் அக்லி திரைப்படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் போஸ்ட்டில் பார்த்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அஜித் அவர்களோட திரைப்படங்கள்லேயே சீக்கிரமாக எல்லா டேட்டுமே வந்து திரைப்படம் அப்படின்னு சொன்னால் அந்த குட் பேட் அக்லி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டில் விட்டு அதிலே பார்த்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ் டேட்டை முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த போஸ்டர் என்ன சொல்லி நம்ம விஷயங்கள சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வழியில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மூவி சாங் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனல் அப்லோட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே படத்தில் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட் பார்த்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டெடிகேட்டட் வீடியோ பற்றி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா மாதிக் ரவிச்சந்திரன் தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை டேரக்ஷன் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்பி தான் வந்து பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதான் பார்த்தீங்கன்னா படத்தில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 அஜித்தை பார்த்துட்டு நிற்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இதை பார்த்துருந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆக்ஷனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ட்ரிபிள் ஆக்ஷனாக இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. மேபி நம்ம அஜித் அவருடைய கேரக்டரைசேஷனை பார்த்தீங்கன்னா அந்த 3 விதமாக ரிவீல் பண்ணியிருக்கலாம். நான் படத்தோட பேரே பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி அப்படின்னு பற்றி வச்சுருக்காங்க. ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்லேயே தெரியும். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்லவராட்டம் இருக்கிறாரு, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கெட்டவராட்டம் இருக்கிறாரும், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்லி மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அஜித் அவருடைய கேரக்டரைசேஷனை ரிவீல் பண்ணுறது கூட இந்த மாதிரி போஸ்டர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ படத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல வித்தியாசமான கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா நடிக்க போகிறாரு. படத்தில் தான் நல்லா கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிளில் அவர் கீழேயே நிறைய ஆயுதங்கள் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கண்டிப்பாக கேங்ஸ்டர் மாதிரியான ஒரு ஆளாக கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் என்ன மாதிரியான கதைக்களத்தோட அமைப்பது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா படத்துடைய செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு அஜித் அவர்கள் மட்டும் தான் நிற்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ சடனாக இந்த ஒரு கெட்டப்பை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு மங்காத்தா படத்தில் இன்டர்வல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வெள்ளை கலர் கோட்டோட இந்த ரெட் கலர் பவுலாக கட்டிட்டு இருப்பார். அண்ட் அதே மாதிரியான ஒரு போஸ்ட் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மேலே பார்த்தீங்கன்னா காட் பிளஸ் யூ மாமே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு லைன் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு லைன் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் இந்த வில்லனுக்குலாம் சொல்கிற மாதிரினா ஒரு டைலாக்காக கூட இருக்கலாம். ஸோ ஒரு ஆள் இந்த போஸ்டில் வச்சு பார்க்கும்போது இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்துக்காக மட்டுமே எழுதப்பட்ட ஒரு திரைப்படமாக தெரியுது. கண்டிப்பாக இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ட்ரீட்டாகவே பார்த்தீங்கன்னா அமைய போகுதுங்கிறது நல்லாவே தெரியும். படம் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது எல்லா போஸ்டர்லையுமே பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ் 2025 தான் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான என்ன பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியங்கிறத கமெண்ட்ல கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சிங்கமிங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சூப்பரான சந்திக்கிற விடைபெறுவது